75வது குடியரசு தின விழாவை கொண்டாடும்படியாக இங்கு வருகை புரிந்துள்ள நம் மதிப்புக்குரிய கால்பட்டு நகராட்சி நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கும் நகர்மன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்நகராட்சி பணியாளர் அனைவருக்கும் மற்றும் இத்திருநாளை கொண்டாட வந்துள்ள பொதுமக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் கால்பட்டு நகராட்சி ஆணையாளர் மற்றும் அனைத்து பணியாளர்கள் சார்பாக இனிய 75வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை கூறி வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நாள் இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் கொண்டாட வேண்டிய திருநாள். இந்தியாவிற்கு என தனி அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு அது நடைமுறைக்கு வந்த தினம். தான் குடியரசு தினம் பிரிட்டிஷ் ஆட்சியில் ஆகஸ்ட் 14, 1947 இந்தியா சுதந்திரமானாலும் அதற்கான நிரந்தர அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரப்படாத நிலையில் ஆகஸ்ட் 29, 1947 அன்று நிரந்தர அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் தீர்மானம் எடுக்கப்பட்டு ஒரு வரைவு அரசியலமைப்பு குழுவால் தயாரிக்கப்பட்டு நவம்பர் 4, 1947 அன்று அரசியலமைப்பு சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்பின் ஜனவரி 24, 1950 ஆண்டு 308 நாடாளுமன்ற உறுப்பினர் ஒப்புதலுடன் இந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் கையெழுத்திடப்பட்டது. இந்திய அரசியல் சட்டம் முன்தேசத்தில் நடைமுறைக்கு வந்தது. அரசியலமைப்பு சபை இந்திய நாடாளுமன்றமாக மாறியது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த தேதியை கௌரவிக்கும் வகையில் 1950 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 அன்று இந்தியாவில் குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் பெருமைமிக்க குடிமக்களாகிய நாம் அனைவரும் குடியரசு தின திருவிழாவில் சிறப்பிலும் இந்த அற்புத பார்வை நினைவு கொண்டு இந்த நாளை சீரும் சிறப்பாக கொண்டாடுவோம். 75வது குடியரசு தின விழாவின் ஆரம்பமாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் அனைவரும் எழுதி கேட்டிருக்கிறேன். கொடியேற்றிட நமது நகர்மன்ற தந்தை தலைவர் அவர்களை கொடியேற்றிட அழைக்கிறோம். Salute. ஓங்கி வளர்ந்ததோ தம்பம்
எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவருக்கே சொந்தம். சாந்தி சமாதானமும் நபிகளாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் தாபிகள் கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாடு குடியரசு தினத்தினுடைய 75வது ஆண்டு விழாவை இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் கொண்டாடி வருகின்றோம். இந்த குடியரசு தினத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், நாடு சுதந்திரம் பெற்றிருந்தாலும் இந்த நாட்டிற்கு குடியரசு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அது என்னவென்று சொன்னால், சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அந்த சட்டத்தை அரசியலமைப்பு சட்டமாக மாற்றி அமைத்தனால்தான் இந்திய தேசத்தினுடைய குடியரசு நாடு. அந்த குடியரசு தினத்துடைய நாள் என்றுதான் நமக்கு சட்டத்தை உருவாக்கி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே பல்வேறு சட்டத்தை திருத்தி அமைத்து குடியரசு உரிமையை பெற்ற நாளாக இந்த தேசம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு குடிமகனும் இதை கண்டிப்பாக நாம் கொண்டாடியாக வேண்டும். இது தலைவர் என்றோ உறுப்பினர் என்றோ கிடையாது. ஏன்னா இந்த நாட்டிற்கு சம உரிமையை பெற்று தந்து டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே சரியான முறையில் சேர்த்த பெருமை இந்த குடியரசு தினம் ஜனவரி 26 தான் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடு ஒவ்வொரு குடிமகனும் இதை கொண்டாடி வந்ததனால்தான் இன்றைக்கு 75வது குடியரசு தின விழாவை இன்றைக்கு காயல்பட்டினம் நகரமன்றத்திலே நாம் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த இனிய நிகழ்ச்சியில பங்கேற்று இந்த சிறப்பான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எனக்கு நகராட்சி தலைவர் அவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே கொடியேற்றி இந்த நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நகரமன்றத்துறை தலைவர் தம்பி முத்து முகமது அவர்களுக்கும் முன்னிலை பொறுப்பை வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய நகரமன்றத்துடைய துணைத் தலைவரும் என் அன்பிருக்கின்ற நகரமன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நகராட்சியுடைய ஊழியர்களுக்கும் சிறப்பான முறையில் பணியாற்றி வரக்கூடிய நம்முடைய நகரமன்றத்தினுடைய பல்வேறு ஊழியர்களுக்கும் என் நெஞ்ச நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 75வது குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்தவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் அதிகாரி அவர்களுக்கும் ஏனைய உறுப்பினர் அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாட்டில் எங்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நமது ஊரில் நம்ம அனைவரும் ஒன்றாக இருக்கும் என்பதை உறுதி செய்து கொண்டாலே நாட்டில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்பதை என்னுடைய கருத்து. அதனால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நகராட்சி பணியாளர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துள்ளேன். அனைவருக்கும் காலை வணக்கம். 25வது குடியரசு தினம் நம் நகரத்தில் ஒரு ஒருங்கிணைப்போம். நம்ம மக்கும் குப்பையை மக்கா குப்பை என்று பிரித்துக் கொள்கிறோம். ஆனால் நம்ம நகரமன்றத்தில் சிறப்பாக நம் பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள். அதை நாம் பயன்படுத்துவோம். ஒரு சில நபர்கள் நம்ம பணியாளர்களை அன்போடு அழைத்து குப்பையிலே பிரித்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர்கள் அதை பயன்படுத்தவில்லை. அவர்கள் குப்பையை வந்ததுக்கு அப்புறம் குப்பைகளை ரோட்டில் செல்கிறார்கள். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நம்ம நகரமன்றத்துக்கு ஒரு பத்திரிகையாளர் வெளியூரில் வந்தார். நம்ம தலைவரை இங்கே வந்து சந்தித்தார்கள். அப்போது இத்தலைவர் கேட்டார்கள். அதுக்காக தான் இதான் தலைவர் மக்கள் எதுக்கு சொல்றா, குடியரசு நாள் நம்ம கொண்டாடும் போது நம்ம நகரமும் சுத்தமாக இருக்கணும். எனக்கு வாய்ப்பிட்ட
நாடாளுமன்ற தலைவர் அவர்களுக்கு நன்றி. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவரமாக என்று பிரார்த்தித்தவனாக நாட்டினுடைய 75ஆம் ஆண்டுடைய குடியரசு தின விழாவை நாடெங்கிலும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே இங்கே குழுமியிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் முதலாவதாக என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நகராட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முத்து முகமது ஆலிம் அவர்களை, இந்த நிகழ்வில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நகராட்சியினுடைய துணைத் தலைவர் சுல்தான் லத்தை அவர்களை, நகராட்சியினுடைய ஓவசியர் ராணிமடம் அவர்களை மற்றும் இங்கே வருகையில் இருக்கக்கூடிய முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நகராட்சியினுடைய அனைத்து வார்டு உறுப்பினர்களே, நகராட்சியினுடைய அனைத்து அலுவலர்களே, அனைத்து பணியாளர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த குடியரசு தினத்தினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். அன்பானவர்களே, சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், வெள்ளையர்களை எதிர்த்து போராடி அன்றைய தினம் பெறப்பட்ட நாளை சுதந்திர தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுபோல 1950 வரை வெள்ளையர்களுடைய சட்ட திட்டங்களை நாம் இங்கே நடைமுறைப்படுத்தி வந்தோம். அந்த 1950 ஜனவரி 26 அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு அதை இன்று நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய இந்த நாளை குடியரசு தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம். அன்பார்ந்தவர்களே, பல்வேறு தியாகங்களுக்கு மத்தியிலே இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது போல பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில ஆகஸ்ட் 29 அன்று 1947 அரசியல் அமைப்பு நிர்ணய சபை டாக்டர் ஆர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அவருடைய தலைமையிலே ஒரு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. அந்த நிர்ணய சபை மூலமாக இந்த நாட்டுடைய ஒரு நிர்ணய குழுவை, அரசியல் அமைப்பு நிர்ணய குழுவை அன்று நிர்ணயித்தார்கள். அந்த குழு நவம்பர் 4ஆம் தேதி அதனுடைய ஒரு அரசியல் அமைப்பை ஒரு முன்மாதிரியை வெளியிட்டது. ஏறத்தாழ 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் கிட்டத்தட்ட 166 சட்டசபையினுடைய குழு கூடி இந்த அத்தனுடைய தீர்மானங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்காக சட்டசபையில் இருந்த 308 உறுப்பினர்களுடைய அங்கீகாரத்தை பெற்று ஏறத்தாழ 2 பிரதிகள் ஆங்கிலத்திலும் அதுபோல ஹிந்தியிலுமே பிரதிகளில் கையெழுத்திடப்பட்டு இந்த சட்டம் 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்தது என்பதை நாம் எல்லாம் அறிய வேண்டும். இதற்கு முன்பாக ஜனவரி 24 1950 இதற்கான விவாதங்கள் நடத்தப்பட்டு அதில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டு அதெல்லாம் முடிந்ததுதான் 26 ஜனவரி 26 1950 இந்த சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிர்ணயிக்கப்பட்ட அந்த நாளே நாடெங்கிலும் அமல்படுத்தப்பட்டது. அன்றைய தினம்தான் இந்த நாட்டிலே அந்த நிர்ணய சபையினுடைய இடைக்கால அமைப்பின்படி நாட்டினுடைய நாடாளுமன்றம் உருவாக்கப்பட்டது என்பதுதான் வரலாறு. இப்படியான இந்த தியாகங்களுக்கு மத்தியில பெற்றுத்தரப்பட்ட சுதந்திரமாக இருக்கட்டும், பல்வேறு தியாகங்களுக்கு மத்தியில டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டத்தை உருவாக்கிய பின்பு அவர்கள் உரையாற்றிய போது சொல்லிக்காட்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த 1950 ஜனவரி 26 பின்பு நாட்டினுடைய ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு சமுதாயத்தை நாம் காண நேரிடும். எப்படி என்று சொன்னால், ஒரு வாக்கு ஒரு உரிமை ஒரு மனிதன் என்ற நிலை மாறி அரசியல் நிலையிலே சமநிலையும் பொது வாழ்விலே அப்படியான நிலை இடம்பெறாததும் மிகுந்த வருத்தத்துக்குள்ளாகும் என்ற ஒரு சூழலை அன்றே சொல்லி சென்றார்கள். அதுபோலவே இன்றை நாட்டை பிளவுபடுத்துவதற்காக முனையக்கூடிய அத்தனை தீய சக்திகளும் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் நாட்டினுடைய ஒருமைப்பாட்டையும் முகவரியில் எழுதப்பட்டுள்ள அந்த அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய அத்தனை சக்திகளையும் நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இந்த நல்ல நாளிலே நாம் உறுதியேற்போம். அந்த தீய சக்திகளை நாம் ஓரம் கட்டுவோம், அவர்களை ஒழித்து கட்டுவோம் என்று இந்த தருணத்திலே நாம் அத்தனை பேரும் உறுதியேற்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த தினத்திலே நம் முன்னோர்களை நாம் நினைவு கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அவருடைய தியாகங்கள் தான் இன்று நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எல்லாம் உணர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இப்படியான ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுடைய வருங்காலத்தை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்பதை வரக்கூடிய சந்ததியினர் உணர்ந்து நம்முடைய நாட்டினுடைய மதச்சார்பின்மையை தூக்கி பிடிக்க வேண்டும் என்பதை
தருணத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்று நாம் அனைவரும் காயல்பட்டினம் நகராட்சியின் 75வது ஆண்டு குடியரசு தின விழாவை இந்தியர் என்ற ஒற்றுமையுடன் சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த திருநாளில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்தியர்கள் நம் முன்னோர்கள் எப்படி நமக்கு விடுதலைக்காக பாடுபட்டார்களோ அதுபோல நாமும் இந்த நாட்டுடைய முயற்சிக்காக பாடுபட வேண்டும் என்ற உறுதியோடு இருக்கணும் என்பதையும் நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 200 ஆண்டுகளாக வெள்ளையருடைய ஆதிக்கத்தில் இருந்து நம் முன்னோர்கள் பாடுபட்டுதான் பல இன்னல்களையும் இன்னுயிரையும் ஈர்த்துதான் நம்மளுக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சுதந்திரத்தை வாங்கி தந்த நம் முன்னோர்களையும் வீர தியாகிகளும் நினைவூற்றும் விதமாக தான் நாம் மூவர்ண கொடியை ஏற்றி அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகிறோம். இந்நாளில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நம் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட வேண்டும் என உறுதியை ஏற்க வேண்டும். இது குடியரசு தினம் என்றால் மக்களாட்சி என்று பொருள்படும். மக்களாட்சி என்பது நாம் மக்கள் தான் விரும்பிய ஒருவரை தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர்த்தி அவர்கள் நல்லாட்சி புரிவதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றிணைக்க வேண்டும் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காலை வணக்கத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வேன். இந்த வாய்ப்பு அளித்த நகர சேர்மன் நகர செயலாளர் சுற்றுலா அவர்களுக்கும் துணைத் தலைவர் நம்ம காக்கா அவர்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடியரசு தினம் என்பது டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் சட்டம் இயற்றப்பட்டது. அதை நாம் வருஷம் அதை கொண்டாடி வந்துக்கிறோம். குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் ஒரு வித்தியாசங்கள் எல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம நிறைய பேர் அதை நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோம். எது சுதந்திர தினம் எது குடியரசு தினம் அப்படின்னு நாம் படிக்கக்கூடிய காலத்தில் நினைக்கிறேன் 93 எல்பி ஸ்கூலில் படிக்கிறதுல நம்ம குடியரசு தினத்தை பையன் சுதந்திர தினம் சொல்லிட்டான். அப்போ உடனே கூப்பிட்டு அங்கே உள்ள நம்ம பல்லாக்கு அவர்கள் கண்டித்தாங்க. இது சுதந்திர தினம் என்னது குடியரசு தினம் என்ன விளக்குனாங்க. ஆகையால் நம்ம இந்த கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நம்மளுடைய நாட்டு சட்டங்கள் நாட்டு புத்தக வழிகள் நிறைய வந்து கொண்டிருக்கு. நிறைய லைப்ரரியில் கிடைக்கும். அது நம்ம வாங்கி படிக்கணும். சுதந்திரம் பாடுபட்டாங்க, என்னென்ன இது பண்ணாங்க அதை பார்க்கணும். அதுக்கு குடியரசு தினம் தான் சட்டம் ஏற்றினாங்க. அதை நம்ம படிக்கணும். படித்து நம்ம அனைவருக்கும் நாம் அதை எடுத்து சொல்லணும். சுதந்திரம் அறிவித்தான் குடியரசு தினத்தை வருஷத்தை கொண்டாடிக்கிறோம். அந்த வேறுபாடு தெரியாமல் நம்ம பேசலாம். அதை நம்ம அனைவரும் அந்த புக்கை வாங்கி படிக்கணும். மாணவர்கள் என்ன வந்திருக்காங்க, சிறுவெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க அனைவருக்கும் இந்த நல்ல வார்த்தைகளை தெரிவித்து இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி பேசுகிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏனைய சகோதரருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். 75வது ஆண்டு குடியரசு தின விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தக்கூடிய காயல்பட்டினம் நகராட்சி நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கும் மற்றும் நகர்மன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு முன்னாடி உரையாற்றி சென்ற உமர் காக்கால அவர்கள் அழகான முறையில் சொன்னார்கள். அதே போன்று நாம் அனைவர்களும் ஒற்றுமையுடன் இருந்து இந்திய தேசத்தை எல்லா மக்களும் சமநிலை என்ற ஒரு உணர்வை இந்த நன்னாளில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அனைவர்களுக்கும் 75வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்து, குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம். நாம் அனைவரும் இந்த குடியரசு தினத்தை ஒற்றுமையுடன் இருந்து எப்போதும் நல்லபடியாக காப்பாற்ற வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ கொடிக்காத்த புகழ் பற்றி பேச வந்துள்ளேன். திருப்பூர் புகழ் இந்திய புகழ் திருவிழாவா ஆவார். அவர் ஈரோடு மாவட்டத்தில் மலையில் வந்தார். அவர் தந்தை பெயர் நாட்டிமுத்து. அவர் தாயார் பெயர் கருப்பாயி. இவர் காங்கிரஸ் கொள்கையில் அதிக ஈடுபாடு உள்ளவர். இவர் ஒருமுறை நம் நாட்டு விடுதலைக்காக கல்வியில் தேசிய கொடியை போராட வேண்டும். நான் வசித்த கொடியை இதழவில்லை. அன்று முதல் இவர் கொடிக்காக கொடிகள் என்று அழைக்கப்பட்டார். வந்தே மாதம் வந்தே மாதம்.
also have an answer to corrected illness. If you any problem, call on me. I will be there in few minutes. The board of the number is 100. Thank you. Good morning to all. My name is Hania Risa. I am studying second standard. Today I have three colors. Red, yellow, green. Red to stop, yellow to get ready, green to go. Yellow to green to go. Please follow the traffic rules. Avoid accidents. Thank you. Very good morning. To all of us, present here today, I will be giving Swami Chappa Teresa. She wrote so let me do that in 1979. Thank you. இந்த 75வது குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நாடாளுமன்ற தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், நாடாளுமன்ற ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள், மாணவர்கள், இளம் சிறார்கள் அனைவரையும் வருகை வரவேற்று நன்றி கூறி நம்முடைய 75வது குடியரசு தின விழாவில் நாம் தமிழக முதல்வர் அவர்கள் மக்களுடைய முதல்வர் என்று ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்திருக்கார்கள். அந்த இதுகளை நிறைய மக்கள்கள் பயன்படுவார்கள். இதே போன்று வேலை திட்டங்கள் என்ன சொல்வதுன்னு தெரியல, எல்லாமே போர்க்கால ஆட்சிகள் என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம பார்த்தேன். ஒரு காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை மற்றும் இந்த பொங்கலுக்கு கொடுத்தது நம்ம 1000 ரூபாய் இது பொங்கல் பரிசு, அப்புறம் மழை நீர் நாள் நம்ம இந்த ஊர் மக்கள் நம்ம கஷ்டப்பட்டதுனால 6000 ரூபாய் அவருக்கு தொகை, இப்படி பல தொகைகள் கொடுத்து தமிழக மக்கள் நம்ம முதல்வர் நல்ல சிறப்பாக செய்து கொண்டு வந்திருக்காங்க. இதே போன்று மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்வது போல நம்முடைய மக்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி விசுவாசமாக இருந்து ஏனைய பயணிகளுக்கு நன்றி விசுவாசமாக இருந்து அவங்களுடைய வழியில நம்ம முதல்வர் அவர்களுக்கு நம்ம அனைவரும் ஒற்றுமுடன் செயல்படணும். மற்றும் இந்த மலைநீர் பிரச்சனையில் நம்மளுடைய நகராட்சியுடைய மக்கள் அருமையாக பணியாற்றினார்கள். அவங்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். வாய்ப்பு நன்றி கூறி இறைவன் ஒருவனுக்கு கூறியவராக இன்று மிக சிறப்பாக காயல்பட்டினம் நகராட்சி 75வது குடியரசு தின விழாவை கொண்டாடும் முகமாக இங்கு கொண்டாடியிருக்கின்ற நகர்மன்ற துணைத் தலைவர் அவர்களே, மாவட்டத்தினுடைய உறுப்பினர்களே, நகராட்சியினுடைய அதிகாரிகளே மற்றும் நகராட்சி பணியாளர்களே, பொதுமக்களே, இங்கே வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருந்தவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதல்வன் நன்றியும் ஏனைய இனிய சகோதரர்களுக்கு எனது நன்றி கொண்ட வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அதுவே குடியரசு தினத்தை பற்றி
மிகவும் சிறப்பாக இங்கு பேசியவர்கள் எல்லாம் எடுத்து கூறிவிட்டார்கள். நான் விவரமாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. குடியரசு தினத்தை பொறுத்தவரை சுதந்திரம் என்பது நாட்டை அடிமைத்தனத்தில் வைக்கிறது, அதை உடைத்தெறிந்து நமக்கு பெற்றுத்தந்தது தான் சுதந்திர தினம். குடியரசு தினம் என்பது மக்களால் ஆட்சி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இயற்றப்பட்ட சட்டத்தோடு மட்டுமில்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை உருவாக்கப்பட்ட நாள்தான் குடியரசு தினம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியை கட்டிலே அமர வைத்து மக்களுக்கு பணி செய்வதற்காகத்தான் ஏற்றப்பட்ட நாள் குடியரசு தினம். இந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது நகராட்சியை பொறுத்தவரை இப்போது எடுத்துக்கொண்டால் சட்டமன்றம், பார்லிமென்ட், அதுபோல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு, நகராட்சி அமைப்பு, இந்த அமைப்பு தான் இன்று நம்மளுடைய தேவைகள், பொதுமக்களுடைய என்னென்ன தேவைகள் இருக்கின்றது, என்னென்ன குறைகள் இருக்கின்றது, அதை நிவர்த்தி செய்வதற்கு அமைக்கப்பட்டது தான் நகர்மன்றம். நகர் பொதுமக்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நாம் அறிந்து நமது நகர்மன்ற உறுப்பினர்கள் அறிந்து அதை செயலாக்கப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இன்று நகர்மன்றம் இருந்து கொண்டிருக்கிறது. அது நிறைய குறைகள் இருக்கலாம், நிறைவுகள் நிறைய இருக்கலாம். அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுவதென்றால் நிச்சயமாக எந்த ஒரு பணியுமே 100% நிறைவு பெறாது. எப்படியும் அது எந்த பணியாக இருந்தாலும் சரி ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதையும் நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். குறைகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அதை எடுத்து மக்களுக்காக பணியாற்றுவதற்காகத்தான் எங்களை எல்லாம் இந்த ஆட்சி கட்சிகளிலே அமர வைக்கும் பொதுமக்கள். அதை நிச்சயமாக நாங்கள் செயலாக்கத்திற்கு கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கையோடு இங்கே உறுதி கூறுகிறேன். அது மட்டுமில்லாமல் இப்போது நகர்மன்றம் அடுத்து வரக்கூடிய ஒரு 29ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 9 கோடி ரூபாய் அளவிற்கு நலத்திட்ட பணிகள், அதாவது மக்களுக்கு இந்த ஊருக்காக செய்யக்கூடிய பணிகள் இருக்கின்றது. அதில் குறிப்பாக சொல்லணும் என்றால் புதிய தினசரி சந்தை இதற்கு அடிக்கல் நாட்டுள்ளா வருகிற 29ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. அதிலே கிட்டத்தட்ட 153 கோடியே 53 லட்சத்திற்கு புதிய சந்தை கட்டட கட்டுமானம் அடிக்கல் நாட்டுள்ளா இருக்கிறது. அது மாற்றம் இல்லாமல் புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற பேருந்துகளை புதிதாக மேம்படுத்துதல், அதற்காக கிட்டத்தட்ட 5 கோடியே 50 லட்சம் ரூபாய். இது இல்லாமல் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் மாநிலத்துக்கு முதல்வர்கள். இன்று அதாவது ஒரு காலத்தில் சொல்வாங்க, வடக்கை வாழ்கிறது தெற்கை தேய்கிறது. நிச்சயமாக இல்லை, வடக்கை தேய்ந்து கொண்டிருக்கின்றது, தெற்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் வடக்கிலிருந்து வரக்கூடிய செய்திகள் அத்தனை மத விமர்சனத்தோடு மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தேசம் ஒற்றுமையாக வாழ்ந்து எந்தவித வேறுபாடும் இல்லாமல் பெற்றுத்தந்ததுதான் சுதந்திரமும் குடியரசு கட்சியும். இந்த சுதந்திரத்தை பெற்ற பிறகுதான் நாம் இந்த குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் மக்களுக்கு வரக்கூடாது, அந்த எண்ணம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் இன்று ஆசிரியர் பெருந்தகைகள் இன்று இளம் மாணவர்கள் மத்தியிலே இந்த கொடிகாத்த குமரன் விஷயத்தை செய்தியை அழகாக எடுத்துவிட்டார். அந்த பிஞ்சு உள்ளத்திலே நீங்கள் விதைக்கின்ற விதைதான் பின்னால் அறுவடை செய்ய முடியும். எந்த விதையை நாம் விதைக்கிறோமோ அதுதான் அறுவடையாகும். ஆக இந்த பிஞ்சு உள்ளத்திலேயே நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல விஷயங்களை இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்காக, இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டின் மக்களுக்காக, நல்ல நலனுக்காக செயல்படுத்தக்கூடிய அந்த நல்ல விஷயத்தை இப்போதே பிஞ்சி ஆரம்பத்திலேயே அதை நிறைத்தால் நிச்சயமாக அதுதான் அறுவடை ஆகும்.
அதனால்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டிருந்தா மழலையில் காலையில் சோம்பறைக்கு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு தாய்மார்கள் படாத பாட்டு கஷ்டப்பட்டு உணவுகளை தயாரிப்பதற்கு அந்த நிலையை மாற்றி காலை உணவு என்ற ஒரு திட்டத்தை இந்த மழலை செல்வங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார். அது இல்லாமல் படிக்கின்ற பொழுது இந்த கல்வி ஊக்கத்தொகை உதவித் தொகைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் மேற்படுத்தி சென்றால் அதற்கும் என்ன செய்கிறார்கள்? கல்வி ஊக்கத்தொகையை மாதம் அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, ஒருவர் கல்வியை பெற்றால் நிச்சயமாக அவர் தன் நிலையில் தன் சொந்த உழைப்பில் வாழ்வார் என்பதற்காகத்தான் அந்த கல்வியை கூட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, கல்வியை நிச்சயம் ஒருத்தர் பெற்றால் அவர் எந்த குற்ற செயலிலும் ஈடுபட மாட்டார். இதற்காகத்தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இன்னும் நன்றாக எடுத்துக்கொண்டார், பெற்றோர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குகிறார்கள். மாதம் மாதம் ஊக்கத்தொகை. இது இன்னும் நன்றாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெண்களுக்காக வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்காக அந்த பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார். எங்கு சென்றாலும் கட்டணம் இல்லாமல் பேருந்துகள் என்று நீங்கள் இங்கே இருக்கின்றீர்கள். மாநகரத்தில் நாங்கள் போகின்ற போது மாநகரத்தில் பார்க்கிறோம், ஒரு பெண் ஏறிட்டார், பஸ்ஸில் ஏறி அமர்ந்தார். அந்த பேருந்து அடுத்த ஸ்டாப் இன்னொரு பஸ் வருது, அந்த பஸ்ல ஏறிடலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட மாசம் 3000 கிட்டத்தட்ட 4000 ரூபாய் அவங்களுக்கு அதை மிச்சப்பட்டு தான் வேலையில வாங்குகின்ற சம்பளத்திலே அந்த பணம் மிச்சப்படுகின்றது. அதை வைத்து கல்விக்காக இருந்தாலும் சரி, மருத்துவம் இன்னும் நன்றாக சொன்னால் மருத்துவத்திற்கு கூட முதலமைச்சர் என்ன செய்கிறார்? இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இப்படி ஒவ்வொன்றாக அடுத்ததாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போது நாம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோம். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 6000 ரூபாய் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வழங்கினார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆர்வத்துக்காக அதை வழங்கினார். பார்த்தா முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டை ஆளுகின்ற இந்த மாநிலத்தை ஆளுகின்ற முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொன்றாக இந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ, என்னென்ன குறைகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுகின்ற முகமாகத்தான் இந்த ஆட்சி அமைந்திருக்கின்றது. நான் ஏன் ஆட்சி என்று சொல்கின்றேன் என்றால், மக்களுடைய குறைகளை போக்குவதற்குத்தான் குடியரசு ஆட்சி வேண்டும், மக்கள் ஆட்சி வேண்டும் என்று குடியரசு தினத்தில் அமைக்கப்பட்ட அந்த சட்டம்தான் மக்கள் ஆட்சியாக இருந்து இன்றைக்கு மக்களுக்கு பணி செய்யக்கூடிய ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று காயல்பட்டினத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நமது காயல்பட்டினம் நகரம் மாநிலத்திலேயே முதன்மையாக பணியாற்றியது என்று நமது நகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களுக்கு இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு அவார்டு கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, இன்று கற்பனையாக்கப்பட்டில் உள்ள சிக்கித்துறை என்ற பெயர், சிக்கித்துறை என்று அழைக்கக்கூடிய அந்த கற்பனையாக்கப்பட்டில் உள்ளவர்கள் வெள்ளத்தில் அரும்பாடுபட்டார்கள். வெள்ளம் 36 மணி நேரம் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. மக்கள் எல்லாம் குழந்தைகளை வைத்திருக்கின்றவர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்ய என்று நான் ஒரு முயற்சியை எடுத்தேன். கிட்டத்தட்ட 7000 லிட்டர் பால் ரிலையன்ஸில் பேசி, எங்களுக்கு ஆவின் தான் வேணும், குழந்தைகள் கஷ்டப்படுகின்றார்கள், குழந்தைகளுக்கு ஆவின் தான் கொடுக்க முடியும் என்று அவர்களிடம் நாங்கள் கோரிக்கையை வைத்தோம். இந்த பகுதியிலும் வர முடியாது, தூத்துக்குடி மார்க்கமாக காயப்பட்ட வர முடியாது, திருநெல்வேலி மார்க்கமாக வர முடியாது, நாகர்கோவில் மார்க்கமாக வர முடியாது. நாம் ஒரு தனி தீவாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது எங்களுக்கு நேஷனல் ஹைவே தூத்துக்குடியினுடைய ஆழ்வார் வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்து தந்திருக்கிறோம், நீங்கள் அங்கிருந்து தர முடியுமா என்று கேட்டார். அதை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் என்று சொன்னோம்.
உடனே கற்பனையார் மன்றத்தில் உள்ள சிங்கித்துறை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மீனவர்களை நாங்கள் அணியணும். மழையாக இருக்கட்டும், தடைக்காலமாக இருக்கட்டும், நாங்கள் சென்று எடுத்து வருகின்றோம் என்று அன்றைக்கு எடுத்து வந்து எங்களுடைய மாவட்ட உறுப்பினர்களால் ஊடுவீடாக நீ வைக்கப்பட்டது என்றால் அந்த மக்களை நாம் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். அது மட்டுமில்லை, இங்கே சுகந்தரை காலங்கள் இந்த ஆத்தூர் பக்கத்தில் உள்ள கிராமங்கள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி அங்கு இருக்கின்ற மக்கள்கள் எல்லாம் வெளியே வராமல் சிரமப்பட்டு உங்க உணவின்றி உடுக்க உடைக்கி உங்க உணவின்றி அது மாத்திரமல்ல தங்க இடமின்றி படுப்பது கூட வசதியற்ற நிலையில் இருந்த அந்த மக்களை நமது மீனவர்களை சேர்ந்த அதே சிங்கித்துறை என்று அழைக்கப்படக்கூடிய கற்பனையாட்டத்தில் உள்ளவர்கள் போய் மீட்டெடுத்து கிட்டத்தட்ட 200 சில்லர்கள் மீட்டெடுத்து வந்தார்கள். அதற்காக இன்று அந்த கிராமத்தில் அந்த நமது காயப்பட்டம் நகராட்சியை சேர்ந்த கற்பனையாட்டத்தில் உள்ள சிங்கித்துறை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு இன்று முதலமைச்சர் அவர்களால் பதக்கம் வழங்கப்பட்ட இருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்திலே மிகவும் சந்தோஷமாக நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக இந்த மன்றம் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்றம் எந்த குறைகளாக இருந்தாலும் அதை நாங்கள் மன்றம் முழு ஒத்துழைப்போடு முழு ஒத்துழைப்போடு மக்களுக்கு நிறைவேற்றி தருவோம் என்று இந்த குடியரசு தின நன்னாளிலே நான் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். காயல்பட்டினம் நகராட்சியின் சார்பாக நடைபெற்று வரும் இந்திய திருநாட்டின் 25வது குடியரசு தின விழா நிகழ்ச்சியை கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து தந்த நமது நகர்மன்ற தலைவர் மற்றும் நகர்மன்ற துணைத் தலைவர், நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் நகராட்சி அனைத்து பணியாளர்கள் அனைவருக்கும் நகராட்சியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.